ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த நியூஸ் பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல எது கிளிக் ஆச்சு அப்படின்னா, பாகுபலி திரைப்படம். பாகுபலி திரைப்படத்துல அவர் பொறுப்பேத்துக்கிறாரு. நம்ம அமரேந்திர பாகுபலி பொறுப்பேற்றுப்பாருல, அப்ப அப்படி கையை நீட்டி அமரேந்திர பாகுபலியாகிய நான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. அங்க சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவர் கீழே வேலை செய்யற பணியாட்கள் எல்லாருமே அவங்க கையில என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு பார்த்தோம்னா தட்டி தட்டி அங்க ஒரு நிலநடுக்கத்தையும் வர வச்சிருவாங்க. அங்க உட்காந்துருக்கிற அமைச்சர்கள், முக்கியமான மந்திரிகள் எல்லாருமே பார்த்தோம்னா சேர்ல உட்கார முடியாம கீழே விழுந்துருவாங்க. அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா பின்னாடி அமரேந்திர பாகுபலிக்கு பின்னாடி நின்று இருப்பார்ல இந்த பல்வாள் தேவன், அவர் பார்த்தோன்னா இப்படி எந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்னன்னா நம்ம சொல்லும் போது ஒருத்தரும் கை தட்டல, இவருக்கு ஒட்டுமொத்தமா தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்த்துட்டு இருப்பாருல்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த நியூஸை பார்த்தோன்னா எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, மே 7ஆம் தேதி நம்ம தலைவர் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்க போறாரு. என்னவா பதவி ஏத்துக்க போறாரு? முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியை விஜய் அவர்கள் ஏத்துக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் அபிஷியல் ஆகல. விஜயும் அந்த டேட்ல தான் ஃபிக்ஸ்ல இருக்காராமா. அதுக்கப்புறமா அந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது நாளை மறுநாள் மே 7ஆம் தேதி விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில அமர போறாரு, பதவி ஏற்க போறாரு அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமான வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது எங்க நடக்க போகுது, எங்க நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சும்மா ரஃபா பார்த்தோன்னா நடத்தி முடிக்க கூடாது, அதை ஒரு மிகப்பெரிய மக்கள் முன்னாடி நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, அங்க கிட்டத்தட்ட 1,00,000 பேர் முன்னிலையில பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்க போறாரு அப்படின்னு நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பாகுபலி மைண்ட் செட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1,00,000 பேர் மத்தியில விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் எனும் நான், இல்ல விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சு பாருங்களேன். என்ன நடக்கும்? அந்த 1,00,000 பேர் என்ன நடக்கும்? மாநாட்டிலே பார்த்தோன்னா விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பார்த்தோன்னா விசில் பறந்துச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார்ல, அப்பவே பயங்கரமான விசில் சத்தம். டெஃபினட்டா இங்கேயும் அதை பேசுவாரு, பேசிட்டு தான் பதவி ஏற்றுப்பாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா அந்த இடம் பாகுபலி சீனை எல்லாருக்குமே ரீக்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இன்னுமே சினிமா ரீதியிலே பேசிட்டு இருக்காதீங்க, நீங்க தான் முதலமைச்சர் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. எங்கால் சினிமாவை தான் ரயிலாக்கி கட்டியிருக்காரு. நீங்க தானே சொல்லுவீங்க சினிமாக்காரரு, சினிமாலெல்லாம் இருக்கிற மாதிரி உடனே முதலமைச்சர் ஆயிட முடியுமா? ஆயிட்டார்ல. இவங்க எந்த சினிமாவை கேவலமா பேசினாங்களோ, எந்த சினிமால இருந்து வந்த துறை பத்தியோ அவரை பத்தி கேவலமா பேசினாங்களோ, அந்த சினிமால என்ன நினைக்குமோ 2.5 மணி நேரத்துல அதே 2.5 வருஷத்துல செஞ்சு காட்டியிருக்காரு தலைவர் விஜய். சினிமால ரீக்ரியேட் பண்ணி எல்லாம் பார்த்தோன்னா ரியல் லைஃப்ல காட்ட முடியுமான்னா எங்களால முடியும், நாங்க பண்ணுவோம். அதை விஜய் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு ஒரு சினிமா. அதே மாதிரிதான் அந்த பாகுபலி ரீக்ரியேட் சீனும் அங்க இருக்க போகுது. இதுவும் டெஃபினட்டா நடக்கும். நேரு ஸ்டேடியத்துல அது நடந்துருச்சு அப்படின்னா இந்த சீன் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த மாதிரிதான் இருக்கும். இந்தியா பார்த்தோன்னா இந்தியா முழுக்க திரும்பி பார்ப்பாங்க. இப்பவே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு பயங்கரமான வாழ்த்துக்கள் வருது. எங்கெங்க இருந்தெல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா அந்த ஆளு, ஒத்த ஆளு பார்த்தோன்னா 108 தொகுதி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு. பாலிவுட்ல அதிகமான ஃபேன்ஸ் வச்சிருக்கிற நம்ம ஷாருக் கான் ஆகட்டும், ரித்திக் ரோஷன் ஆகட்டும், இவங்க எல்லாம் கூட பார்த்தோன்னா கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த இதை பண்ண வாய்ப்பு இல்லை, முடியவே முடியாது. அப்படி மாதிரி ஒத்த ஆள் விஜய் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து. தளபதியோட அந்த சாங் வரும்ல கொள்கை பாடல்ல, 3 எழுத்து மந்திரத்தை காலம் மீண்டும் ஒழிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாருல. அந்த லைன் எப்படி யோசிச்சு எழுதுனாரு? யார் எழுதுனது? இல்ல விஜயே எழுத சொன்னாரா? எப்படி பார்த்தோம்னா அந்த லைன் எப்படி வந்துருச்சு பாருங்க. அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். தளபதியோட பாடல்கள் வந்துச்சு இல்ல, கொள்கை பாடல், அதுக்கப்புறமா உங்க விஜய் நாவரா சாங், அதுக்கப்புறமா ஏன் ஜனநாயகம் திரைப்படத்தில் இருக்கிற ஒரு பேரே வரலாறு, ராவணம் அவன்டா, இந்த படத்துல இருந்த வரிகளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அர்த்தத்தையும் விஜயோட அரசியல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குதுன்னு சொன்னார்ல, ஒழிச்சிட்டு விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதருக்காக தான் 108 தொகுதிகளை தனிப்பெரும்பான்மையா தூக்கி இருக்கு தமிழக வெற்றி கழகம் தாவேக விஜய். வேட்பாளர் யாரு, அது யாருன்னு தெரியாமல ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அப்படிங்கிற மனுஷனுக்காக தான் ஓட்டும் போட்டாங்க. அதுல நாங்கள் எந்த மாற்றமும் சொல்ல போறது கிடையாது. அவர் மேல இருக்கிற அதீத நம்பிக்கையின் காரணமா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டா கட்சியோட லட்சணத்தை பார்த்துட்டு விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் தனியா ஒரே ஒரு ஆள் தட்டி தூக்கியிருக்காரு. எத்தனை கட்சி, எத்தனை கூட்டணி கட்சி, எத்தனை பேர் பார்த்தோன்னா அவரை கேவலமா படிச்சுனாங்க, அசிங்கமா பேசினாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒண்ணு வேணும். என்ன அப்படின்னா தைரியமா. அது எல்லாத்தையும் தாண்டி மன வலிமைன்னு ஒண்ணு வேணும். அது இருந்தாதான் இந்த வெற்றி சாத்தியம். அதை விஜய் அவர்கள் சாத்தியப்படுத்திட்டாரு. இப்ப அந்த மன வலிமையோட பவர் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தைய உண்மையை பேசின ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார் அந்த மனவலையை தாங்க முடியாம என்னென்னமோ பேசிட்டு இருந்தார். அதனாலதான் அவங்க அப்படியே டவுன்ல இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் தன்னை பத்தி யார் என்ன கேவலமா பேசினாலும், எது பேசினாலும், என்ன டாமினேட் பண்ணாலும், எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாலும் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசி யாரையுமே பார்த்தோன்னா ஹர்ட் பண்ணல, யாரையுமே பெரிய அளவில் பேசல, குறிப்பிட்டு பேசவே இல்லை.
இந்த நபர் என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கல. இந்த சீமான்லாம் உடனே யூடியூப்ல யாராவது பேசினா கூட அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு பிரஸ் மீட்ல. அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன வழியை கூட தாங்க முடியாம உடனே ரியாக்ட் பண்ணி சண்டை போடுறது, கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. சைக்காலஜியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் மனதளவில் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அதனாலதான் பார்த்தோன்னா அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. இவ்வளவு வழிகளையும் தாண்டி அந்த வழிகளுக்கு கிடைச்ச வெற்றி தான் தாவேக்கா 108 தொகுதியில தனியா தட்டி தூக்குண்டு. அதை பண்ணிட்டாரு. அவரு பெரும்பான்மை கட்சி அப்படின்றதுக்கு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல வாக்குகள் அள்ளிட்டாரு. 35% ஃபர்ஸ்ட் தேர்தலே வாங்கியிருக்காரு. ஆட்சி அமைக்க போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ், வரலாறு. எம்ஜிஆர் அவர்கள் செட் பண்ணதெல்லாம் ஒரு வரலாறே கிடையாது. அந்த வரலாறு தூக்கி அந்த பக்கம் வைங்க. ஜனநாயகம் திரைப்படத்தில் வர மாதிரி ஒரு பேரே வரலாறுன்னு இருக்குல்ல, அந்த வரலாறுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிட்டாங்க. குத்தின ரத்தமும் வருண்டா, குத்துற கொம்மனும் எவன்டா அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கும் போச்சு. எல்லாத்துமே பர்ஃபெக்டா செட் ஆகுது விஜய் அவர்கள். குத்துற கொம்மனும் எவன்டா. நம்ம ஸ்டாலின் சொல்லுவார்ல, திமுகவை எந்த கொம்மனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு. குத்துற கொம்மனும் எவன்டான்னு கேட்டாரு பாட்டிலே. ராவணமாமண்டா ஒத்தையில் நிக்கிற எமண்டான்னார்ல, ஒத்தையில் நின்று தூக்கிட்டாருங்க. எப்படிங்க சாங் இப்படி எழுதுனாங்கன்னு நம்மளுக்கு புரியல. அவருக்கு ஏத்த மாதிரியே அந்த சாங் லைன் வருது. அது வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்களேன். எப்படியா கரெக்டா கணிக்கிறீங்க? விஜய் சொன்னார்ல, கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா என்ன, தன்னிச்சு மெஜாரிட்டியா நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆட்சியை கைப்பற்றுவோம், பயப்படாதீங்க, கான்ஃபிடண்டா இருங்கன்னு சொன்னார்ல, அதுவும் நடந்துருச்சு. விஜய் ஏன்டா தொட்டன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னார்ல, அதுவும் நடந்துருச்சு. ஸ்டாலின்ல அழுகாத குறை. இன்னைக்கு பாக்குற ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நன்றி செலுத்திட்டு போனாரு. எனக்கு வாக்கு செலுத்த மக்களுக்கு எல்லாரும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவரோட ஃபேஸ்ல பயம், சாரி சோகம் தெரியுது. அந்த அளவுக்கு சோகத்துல தான் இருக்காரு. கண்ணாடி போட்டு மறைக்கலான்னு பாக்குறாரு, அது முடியல. ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அப்புறம் பின்னாடி அப்புறம் நம்ம சேகர் பாபு கூட்டு வந்திருப்பாரு போல. நான் அழுகல. இந்த போக்கிரி திரைப்படத்துல வடிவேலுக்கு பதிலாக இன்னொரு நபர் அழுதுகிட்டு இருப்பாருல்ல, அந்த லெவல்ல என்னால் அழுக முடியல. கொஞ்சம் அசிங்கமா போயிரும், நீ அழுதுட்டு வந்துரு பின்னாடி அப்படின்னு சொல்லி சேகர் பாபு கூட்டு வந்திருக்காரு போல. அவரு அப்படின்னுட்டே வர்றாரு. நீ அழுகிறியா இல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றியா அப்படின்னு ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஆல்ரெடி அன்பில் மகேஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செந்தில் பாலாஜி பண்ணியே பார்த்தோன்னா இங்க முடியல. நீ வேற வந்து புதுசா மீம் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு ரேஞ்சுக்கு இருந்துச்சு. சேகர் பாபு தேம்பி அழுகிறாரு. உண்மையால அழுதாருதான், இல்லைன்னு சொல்லல. அன்பில் மகேஷ் மாதிரில ஏமாத்தல, அழுதாரு. ஃபீலிங், அவருக்கும் ஃபீலிங், நம்ம தலைவர் தோத்துட்டாரே, கட்சியினுடைய தலைவர் தோத்துட்டாரே அப்படின்னு. ஒரு தலைவரை தோக்கடிச்சது விஜயான்னா அப்படிலாம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களை தளபதி விஜய் அவர்கள் தோக்கடிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. யாரு தோக்கடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா திமுகன்ற கட்சியை அவங்களை தோக்கடிச்சுக்கிடுச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா புதுசா வர்ற யாரையுமே அலட்சியப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவர் பின்னாடி போறவங்க எல்லாம் தற்கொலைகள் அப்படின்னு பேசுறது. அவனுக்கு மானரோசம் இருக்கும்ல. ஏன்னா போன தேர்தல் உனக்கு தான் ஓட்டு போட்டேன், நாங்க தான் உங்க ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கணும், உங்க வேட்பாளர்கள்லாம் நாங்க தான் பார்த்தோம் எம்எல்ஏ ஆக்கணும். இப்ப விஜய் பின்னாடி நாங்க போனா எங்களை மட்டும் அப்ப தற்கொலைன்றியே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோவம் வரும்ல. வரத்தானே செய்யும், எல்லா மனுஷனுக்கும் வரத்தான் செய்யும். உனக்கு ஓட்டு போட்டா நான் வந்து அறிவாளி, பகுத்தறிவு, விஜய்க்கு போட்டா நான் தற்குறி அப்படின்னு அவன் நினைப்பான்ல. அந்த நினைப்பு தான் விஜய் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள். இவங்களா பேசி இவங்களா அவங்கள கேவலப்படுத்தி இவங்களா பார்த்தோன்னா தோத்துட்டாங்க. இப்ப பழி வந்து விஜய் மேல. இப்படி இல்லைனாலும் ஓட்டு விழுந்திருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்ம போடலாமா வேண்டாமான்னு சந்தேகத்துல இருந்தோம்னா கன்ஃபார்மா நீ விஜய்க்கே போட்டுக்கோ அப்படின்னு முடிவெடுக்க வச்சது யாரு அப்படின்னா இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த நாம் தமிழர் கட்சி. இவங்க உங்களுக்கு எல்லாம் போடும்போது பார்த்தோன்னா நாங்க வந்து கடவுள் மாதிரி தெரிஞ்சோம். இப்போ அப்படியே பார்த்தோன்னா எங்களை தற்கொலைன்னு கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு, நீ விஜய்க்கு தாண்டா ஓட்டு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விஜய்க்கு போட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த மக்களும் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நடக்குது இல்ல. அந்த உங்க விஜய் சாங்ல சொல்லுவார்ல, மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரணும் அப்படின்னு, அதையும் காட்டிட்டாரு. என்ன அது, எந்த பாட்டு எழுதுனாலும் அதுல வர்ற லைனு விஜய்க்கு ஏற்ற மாதிரியே கரெக்டா வெற்றிக்கு அடுத்தபடியா என்னென்ன வருமோ ஜெயிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கரெக்டா மேட்ச் ஆகுது. இப்படி ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே எழுதிட்டாங்கன்றது பாருங்களேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருந்திருக்காங்க. 50 வயசு வரைக்கும் நான் நடிக்கிறேன், 50 வயசு மேல கரெக்டா அரசியல் களத்துல இறங்குறேன். அது வரைக்கும் 50 வயசுக்குள்ள, இந்த 10 வருஷத்துக்குள்ள எனக்கு நான் ஒரு ஃபேமை நான் உருவாக்குறேன், பாலிடிக்ஸ் நான் வர்றேன் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துறேன். அந்த மாதிரியான படங்கள் பண்றேன். படங்களுக்கு நீ என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அரசியல் ரீதியான கருத்துக்களை நான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு படங்களை பேச ஆரம்பிச்சு 10 வருஷத்துல பார்த்தோன்னா ஒரு 10 படத்துல நான் அரசியலுக்கு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி மக்கள் காட்டினதோட மட்டும் இல்லாம மக்களோட மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு. ஃபேன்ஸையும் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு. கரெக்டா பிளான், எல்லாம் பக்கா பிளான் விஜய் போட்டிருக்காரு. இந்த ஏஜ்ல நம்ம இந்த படத்துல நடிக்கிறோம், இதை தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம அரசியலுக்கு வர மாதிரியான சில படங்களை நடிக்கிறோம், ஃபேன்ஸை கவர் பண்றோம், சமூக பொறுப்புள்ள படங்கள் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா சினிமாவா வேண்டாம்னு சொல்லி அரசியல்ல இறங்குறோம், ஜெயிக்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். பிளான் அப்ப இருந்தே போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா வெளியே சொல்லல. நான் வருவேன், நான் வந்தே தீருவேன், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன், அந்த மாதிரிலாம் சொல்லி அவர் பில்டப் பண்ணல.
ஏன் அவரோட படங்கள்ல கூட பார்த்தோன்னா நான் வர்றேன்ற பாட்டு கூட பெரிய அளவில் இருக்காது. ஆனா இங்க ஒருத்தர் லவ் சாங்ல எல்லாம் கூட பார்த்தோன்னா வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிற வேலை பண்ணுவார். இந்த முத்து திரைப்படத்துல கட்சி எல்லாமே இப்ப நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும்ல, அது ஒரு மெலடி சாங்ல சம்மந்தமே இல்லாம கட்சி பாடல உட்காந்து வச்சிருப்பாங்க அந்த லெவல்ல. அதுல கூட பார்த்தோன்னா விளம்பரம் பண்ணியிருப்பாங்க, மக்கள் உசுப்பேத்திட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் விஜய் பண்ணல. நான் எப்போ வரும்னாலும் எனக்கு தெரியாது, அதுக்குண்டான காலம் வரும்போது நான் வருவேன், அது மாதிரி நான் பேச மாட்டேன்னு சைலண்டா இருந்து அவருக்கு உண்டான ஒரு ஃப்ரேமை உருவாக்கி அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட அதிகமான அன்பை சம்பாதிச்சு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாருல. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறக்குண்டான வேலையை பார்த்து அதுக்கப்புறமா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நம்பி ஃபர்ஸ்ட் அவர் நம்பணும்ல. யார் நம்புறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சிஎம், நான் ஒரு சிஎம் கேண்டிடேட் தான், சிஎம் நான் கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு அவர் நம்பணும்ல. அவர் எந்த அளவுக்கு அவரை நம்பி அவரை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அரசியல் கட்சின்ற தொடக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறமா தான் வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறமா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் அவர் கெஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி கெஸ் பண்ணி நின்னதுனாலதான் அவருக்கு எந்த பிரச்சனை கொடுத்தாலும் அவர் ஆஃப் பண்ண முடியாம அவர் அப்பவுமே பார்த்தோன்னா அப்படியே நீ என்ன வேணா பண்ணு, கொஞ்சம் சோகமா இருப்பனா அதுக்கப்புறம் சரியாயிருவேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எந்திரிச்சு வருவேன், ஒரு அடியே முடங்கி போயிட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னார். அதுதான் அவரு. அதை மன வலிமைன்னு சொல்றது. இப்போ ஸ்டாலின் தோத்துட்டார் அப்படின்னு சேகர் பாபு, ஆட்சியில் இருந்த நபர்கள், பதவியில் இருக்கிற நபர்கள், இப்ப கூட ஜெயிச்ச சேகர் பாபு ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு அழுதுட்டு வர்றாரு. அவர் தோல்வி இருந்தா கூட அழுதுருப்பாருன்னு தெரியல, ஸ்டாலின் தோத்ததுக்காக அழுதுட்டு வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்குலாம் மன வலிமை கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாத்தையுமே செஞ்சு காட்டிட்டாருங்க. என்னத்தை செஞ்சு காட்டணும்? அவர் பேசின எல்லாத்தையுமே நடத்தி காட்டிட்டாரு. பேசின எல்லாத்தையுமே ஒருத்தனால நடத்த முடியுமான்னா அதுவும் முடியும். பேசின எல்லாத்தையுமே செஞ்சு காட்டியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. இவ்வளோ எல்லாத்தையும் பண்ண மாட்டாருன்னு சொன்னாங்கல்ல, பண்ணி காட்டிட்டாரு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு எங்கெங்க ஆட்சி நடத்த தெரிய போகுது, ஆட்சின்னு என்னன்னு தெரியுமா, எப்படி நடத்தணும்னு தெரியுமா அப்படின்னு இப்ப வேற கேள்வி கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இங்க வந்தாச்சு ப்ரோ, இனி அதையும் செய்வோம் ப்ரோ, அதையும் முடிச்சு காட்டுவோம் ப்ரோ. ஏன்னா அவர் வந்ததே அதுக்கு தான். பல நாள் பிளானு, நம்ம இங்க போனா இதை செய்யணும் அப்படின்றது பல நாள் பிளானு. எய்ம் இல்லாம பார்த்தோம்னா யாருமே சகிச்சுக்கிட்டு இங்க நிக்க முடியாது, யாரும் அப்படி அவமானப்பட முடியாது, நிக்க முடியாது. நம்மளுக்கு எதுக்கு இந்த மம்மனு ஓரம் ஒதுங்கி போயிருப்பாங்க. எய்மை வச்சுட்டு தான் அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜெயிச்சு அது ஒன்று பண்ணுவோம், ஆனா கட்சி இப்போதைக்கு ஆரம்பிப்போம் அப்படின்லாம் அவர் ஆரம்பிக்கல. நம்ம பண்ணணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டு தான் இங்க கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது வழியில எந்த பிரச்சனை வந்தாலும் அது மேல ஏறி வந்துடுன்னு அந்த சிம்மாசனம் நான் உட்காருவேன், டெஃபினட்டா நான் தான் சிஎம் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருந்தாரு. செஞ்சு காட்டிட்டாருல. கூட்டணி கட்சிகள் வந்தா ஜெயிப்போம் அப்படின்னு தான் மாநாட்டிலேயே பேசினாரு. நம்ம தனிச்சுன்னே எல்லாத்தையும் தூக்குறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேயே பேசியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே. ஆனாலும் நம்மளுக்கு நட்பு ரீதியான சக்திகள் வந்தாலும் அவங்கள வரவேற்கலாம் தானே அப்படின்னு தான் பேசினாரே தவிர கன்ஃபார்மா வாங்க அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் கூப்பிடவே இல்லை. அப்ப கூட ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வச்சாரே தவிர அதுக்கு முன்னாடியே சொன்னது தனிச்சுன்னே நம்ம அடிப்போம், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னாரு. அப்ப சொன்னது இப்பவும் செஞ்சு காட்டியிருக்காரு. இப்படிங்க எல்லாமே பண்ண முடியுது பாருங்களேன். சினிமாவில் நடக்கிறத இந்த சூரிய வம்சம் திரைப்படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே சாங்ல எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. நம்ம சரத்குமார், தேவயானி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் நம்மள எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்போம், இப்போ ஒரே பாட்டுல எல்லாத்தையும் நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனா அதை ரியலாக்கி காட்டியிருக்காரு. 2 வருஷத்துல பேசுனது எல்லாத்தையும் ரியலாக்கி காட்டியிருக்காரு. அவர் என்ன நினைச்சு எய்ம்ல வந்தவரோ அதையும் ரியலா நடத்தி காட்டியிருக்காரு. அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. அதுவும் எல்லாத்தையும் தாண்டி 50 வருஷமா இருக்கிற அதிமுக, 75 வருஷமா இருக்கிற திமுக, 2 கட்சியும் பார்த்தோம்னா அப்படியே தூக்கி வீசிட்டாரு. யாரு? இந்த திமுக நபர்கள் சொல்றாங்களே, சினிமா நடிகர், தற்குறி, அரசியல் தெரியாதவன், பிரஸ் மீட்டு கூட சந்திக்காதவன், உலக வரலாற்றிலேயே ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்காம முதலமைச்சரான ஒரே ஆள் நம்ம தளபதி மட்டும்தாங்க. பாருங்க, அவரோட இமேஜ் பார்த்தோன்னா எந்த இடத்துலையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுல குறியா இருந்திருக்காரு. அந்த இமேஜ் தான் அவரோட பலமே. அந்த பலத்தையும் பார்த்தோன்னா யூஸ் பண்ணி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிரஸ் மீட்டுங்கிறத சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பிரஸ் மீட்டையே சந்திக்காம முதலமைச்சரான ஒரே ஆள் அதுலேயும் நம்ம தளபதி தான். அதுலேயும் வாயா ரெக்கார்டு. இன்னும் என்னையா இருக்குது யோசிச்சு பாருங்களேன். என்ன வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது இருக்கும், இன்னுமே இருந்துகிட்டே இருக்கும். நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பசங்க கிளப்பி விட்டது, அவங்க சொன்னது நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்களேன், ஜனநாயகன் படம் வரப்போகுது. எப்படி வரப்போகுது? நம்ம பசங்க பேசும்போது கிண்டல் பண்ணாங்களே பல பேர், முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வரும், இப்பவே ஒழுக்கமா படத்தை ரிலீஸ் பண்ணிருங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்க ஆளாயிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. கன்ஃபார்மா நடக்கும். கேவி நிறுவனம் வேணும்னே போடுவாங்க உள்ள, நீ இது இறக்கியே தீரணும் அப்படின்னு போடுவாங்க. கன்ஃபார்மா முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு தான் டைட்டில் கார்டே வரும்.
இப்போ எனக்கு தெரிஞ்ச டைட்டில் ஃபண்டை வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்களேன், இந்த பொலிட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தளபதியோட பேர் வரும்போது ஒரு டைட்டில் கார்டு வரும்போது அந்த டைட்டில் கார்டை இனி வேற ஏதாவது புதுசாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அரசியலுக்கு ஏற்ற மாதிரி விஜய் வெட்டி அடைஞ்சிட்டார்ல, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க பாருங்களேன். வேற விதமான மாற்றங்களால ஜனநாயகம் படத்துக்குள்ள நடக்கும். ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, அது இன்னும் சம்பவமா இருக்கும். சப்பா இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி ஓகே, விஜய் அவர்கள் அடுத்தபடியா நம்ம இன்னமும் பேசணும்னு நினைச்சோம், இன்னும் பேசிட்டு சரி ஓகே. இப்போ அடுத்தபடியா விஜய் அவர்கள் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா 118 எம்எல்ஏக்கள் வேணும் இல்லையா? இப்போ 110 பேர் இருக்காங்க, இன்னொரு 8 பேர் 108 பேர் இருக்காங்க, இன்னொரு 10 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த எம்எல்ஏக்களை தனி பெரும்பான்மையை நான் 2 வாரத்தில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆளுநர்கிட்ட. கூடிய விரைவில் நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு விஜய் அவர்கள் அந்த பக்கம் இருந்து ஏதோ ஒரு கட்சியிலிருந்து பார்த்தோன்னா எம்எல்ஏக்கள் இங்கே வர வைக்கணும். அதுக்கு யார் யார்கிட்டலாம் ஆலோசனை நடத்த போறாருன்றது தெரியல. இப்போ கூட கம்யூனிஸ்ட்காரங்க வந்து தாவேக விஜய் எங்களை கூப்பிட்டா அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு வேற அவங்களா கிண்டி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸும் யோசிக்கிறாங்க போகலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ விசிகாவும் பார்த்தோன்னா ஏதோ ஆலோசனை நடத்தணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வரக்கு வாய்ப்பு இல்லை. எதாக இருந்தாலும் கூட்டு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஸ்டாலின்லாம் கேட்டு தான் போவோம் அப்படின்றதா வேற ஒன்றும் கிடையாது. அதனால் அவங்க வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வைகோ சொல்கிறாரு அவங்க எங்ககிட்டலாம் வரமாட்டாங்க, எங்களை கூப்பிடவே மாட்டாங்க அப்படின்னாரு. அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் திமுக கிட்ட போகிறக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அப்புறம் இந்த பாமக இவங்களை வச்சு தான் ஆட்சி அமைக்கும் தாவேக அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது. அதுக்குண்டான ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் எங்களை விஜய் இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. கூப்பிடல இன்னும் இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்றாங்கன்னு தோணுது. பட் எது ஃபைனல் ஆக போகுதுன்னு தெரியல. அது நம்ம எதுவும் முடிவு பண்ண வேணாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சட்டுன்னு முடிச்சிருவாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம். அதை தான் வந்து 2 வாரத்தில் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு. அது கடிதம் எழுதியிருக்காராமா. அதுக்கு முன்னாடி மே 7ஆம் தேதி பதவி பிரமாணம் எடுத்துக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதை நம்ம பார்த்துருந்தோம், முதல்ல சொல்லிட்டேன். இந்த நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிட்டாருங்க. ராஜினாமா பண்ணிட்டாரு. முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவரோட கடிதத்தை ஆளுநரும் பார்த்தோம்னா ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் தான் கிளம்பி வந்து குளத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனாரு. அழுதுகிட்டு போனாரு. பார்க்கறக்கே நம்மளுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. இந்த பாபு அப்படிங்கிற ஒரு நபர் குளத்தூர் தொகுதியில் திமுக ஸ்டாலின் அவர்களை முடிச்சு விட்டுருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் இப்படின்ட்டு போனாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சுது அப்படின்னாரு. அங்கதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பே நடந்திருக்கு அப்படின்றது தெரியாம போச்சு. அதான் அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டு போல. இப்ப அவரை தோக்கடிச்சுட்டு நம்ம பாபா அவர்கள் தாவேக வெற்றி வேட்பாளர் பாபா அவர்கள் இப்படின்ட்டு போயிட்டாரு. இது என்னது, இது இப்ப இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவரு முடிச்சுட்டு போயிட்டாரு. பாவம், பயங்கரமா மீன் டெம்ப்ளேட்டா மாறி போயிட்டு இருக்கு. என்னத்த சொல்றது, அந்த மாதிரி திமுக கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. திமுகவும் பேசுனாங்க. எத்தனை பேர் கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா, விஜய் ஜெயிச்சிருவாரா, விஜய் ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுவாரா, 4% ஓட்டு வாங்குன்னு சொன்னாங்க. ஒருத்தர் மனசாட்சியே இல்லாம 4% வாங்கும், அவ்வளவுதான். 35% வாங்கி ஆட்சி அமைக்க போகுது. பாத்துங்களேன், இவங்களோட கணிப்பெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இனிமேல் யாரு கணிப்பு சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ கம்முன்னு உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிடணும். இந்த கருத்து கணிப்புறதே முதல்ல தடை பண்ணணும். இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு பார்த்தோன்னா லூஸ் தரமா சில விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் என்னத்த சொல்றது. சரி ஓகே, அதெல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு விஜய் அவர்கள் மேல வந்துட்டாரு. இப்போ வந்து திமுக கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட தோல்வியிலிருந்து கொஞ்சம் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை நகர்வாங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, கிட்டத்தட்ட 3.90% எவ்வளவுதான் வந்து தாவேக்காக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதை வந்து நீங்க அதிமுகவோட கம்பேர் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அதிமுக நீங்களும் மாறி மாறி போட்டுப்பீங்க, மாறி மாறி ஜெயிச்சுப்பீங்க, பல வருஷம் அரசியல் பண்றீங்க. அவங்க கிட்ட நீங்க இந்த மெஜாரிட்டி பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாஜிக்கா இருக்கும். புதுசா வந்த ஒரு கட்சி 108 தொகுதியில தூக்கி 35% வாக்கு வாங்கியிருக்கு. அந்த கட்சியை பார்த்து, சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிச்ச கட்சியை பார்த்து கூட்டணி கட்சிகளோட நிக்கிற திமுக 75 வருட திமுக வெறும் 3.92% அவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பேசுறதெல்லாம் பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்கு. புது கட்சிக்கிட்டே நீங்க வந்து இதெல்லாம் பேசலாமா? 108 தொகுதிக்கு தாண்டி போயிட்டாங்க ஒரே ஒரு ஆள். நீங்க கூட்டணி கட்சிகள் அமைச்சும் கூட 50 வருஷமா அரசியல பயணிச்சும் கூட ஒண்ணும் இல்லை. அவங்க கிட்ட வந்து இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு யார் ஆறுதல் படுத்திக்கிறாங்கன்னு தெரியல. திமுகவை அவங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்க போல. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாங்க மெஜாரிட்டியா இங்கே போயிட்டோம், அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க மெஜாரிட்டியா 108 தொகுதி வாங்கி காட்டிட்டு நீங்க தனிச்சு நின்று தாவாக்கு அப்படி தனிச்சு நின்று 108 வாங்கிச்சோம். அதே மாதிரி திமுகவும் அடுத்த எலெக்ஷன்ல தனிச்சு நின்று அதே 108 தொகுதி வாங்கிட்டு, இல்லை அப்படின்னா இப்ப இருக்கிற அதே 74 தொகுதி வாங்கிட்டு கூட 3% தான் வித்தியாசம் அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பார்த்தோன்னா வாக்கு வாங்கிட்டு என்ன பேச்சுன்றது நம்மளுக்கு புரியல. அப்படி வேற ஆறுதல் படுத்திக்கிறாங்க அவங்க.
சரி ஓகே, எதிர்க்கட்சியா சிறப்பான வேலை செய்யும் திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதையாவது செய்யட்டும், நல்லா செய்வாங்க நம்புறோம், பார்ப்போம். சரி ஓகே, மே 7ஆம் தேதி அந்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற ஒரு டேட் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகணும். 7ஆம் தேதி கன்ஃபார்மாக ஆகணும். அந்த ஒரு மூமெண்ட்டை எப்படி பார்க்கறதுக்காக யாரெல்லாம் வெயிட்டிங் அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.